நாம் தமிழரை விட்டு வெளியேறி ஓராண்டுகள் இந்த கட்சிக்கு போவாரா அந்த கட்சிக்கு போவாரான்னு சொல்லி ஒரு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ ஒரு தெளிவான முடிவோட, அதுவும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஜய் கட்சி கூட போவார்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த விஜய் திரிஷான்ற பிரச்சனை வந்துட்ட பிறகு சங்கீதா நீதிமன்றத்துக்கு போய் விவாகரத்து கேட்குறதும், அடுத்து இவருக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிற நேரத்தில் ஒரு 2 நாள்லேயே இவர் ஆமாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி திரிஷா கூட சுற்றுறாரு. ஸோ இப்படியெல்லாம் ஒரு நிலைமையில் உண்மையிலே ஒரு தமிழ் சமூகம் ஒரு பண்பான சமூகமாக ஒரு அறம் சார்ந்த வாழ்வியல் அமைத்து கொண்டு நல்லபடியாக போகணுன்ற ஒரு ஒழுக்கமும் நேர்மையாக கொண்டு போன ஒரு சமூகமாக இருக்கும்போது, சாதாரணமாக ரோட்டில் சுற்றுறவங்க போல் எல்லோரும் செயல்பட முடியாது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாண்பு இருக்கணும், நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. நம்மளை பார்த்து தான் இந்த சமுதாயம் மாறும். அதை அந்த 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 விஷயம் காளியம்மாளுக்கு ஒரு இந்த விஜய் பண்ணது ரொம்ப ஒரு அசிங்கமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த விஜய் திரிஷா பிரச்சனை வர்றதும், இவங்க உடனே அதிமுகவுக்கு போகிறதும் ஒரு காலகட்டத்தில் நடக்குது. ஏன்னா அது வரைக்கும் ஒரு பார்வையாளர் மாதிரி கழுகு பார்வையில் பார்த்துட்டு எதுக்கு போகலாம் இது சரின்னு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காளியம்மாள் இப்போ ஒரு சட்டன முடிவு எடுக்கிறதுக்கு இது தேராது, இது சரிப்படாது நமக்கு அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த விஜய் திரிஷா பிரச்சனை பயன்பட்டிருக்கு. அடுத்து தமிழர் தலைமையிலான ஒரு கட்சிக்கு நான் போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.